தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம அஜித் சார் இப்போ வினோத் சாருடைய டைரக்ஷன்ல முதல் முறையாக கைகோர்த்துள்ள பிங்க் படத்தோட ரீமேக் என படம் நேர்கொண்ட பார்வை படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்ல உள்ள ராமோஜி ராவ் ஸ்டுடியோல விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அஜித் சார் தன்னுடைய இயக்கத்துல முதல் முறையாக நடித்து வருவதால நம்ம வினோத் சார் படப்பிடிப்பு ஒரு பக்கம் நடத்தி கொண்டே படப்பிடிப்பு தளத்திலேயே எடிட்டிங் வேலைகளையும் கவனிச்சுட்டு வராராம். இதனால இரவு பகல் பார்க்காம தூக்கத்தை தொலைத்து பணியாற்றி வருவதாக சொல்றாங்க. எனவே இந்த படத்துடைய படப்பிடிப்பு மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் திட்டமிட்ட நாட்களுக்குள்ளேயே முடிந்துவிடும் அப்படின்னு முன்னாடி சொன்னாங்க. அதை தொடர்ந்து படப்பிடிப்பு துவங்கப்பட்ட அன்னைக்கே மே 1ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிப்பும் வெளியிட்டாங்க. இதை தொடர்ந்து இந்த படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 90% முடிந்து விட்டதாக கூறினார்கள். ஆனா நேற்று திடீரென படக்குழு இந்த படத்துடைய படப்பிடிப்பு பணிகள் ஏப்ரல் மாத பாதி வரை தீவிரமாக நடக்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த தகவல் தல ரசிகர்களுக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருந்தது. மேலும் இந்த படத்துல விஸ்வாசம் படத்துல இடம்பெற்றது போல ஒரு மாசான மழை சண்டை காட்சியும் இருக்கா. அந்த காட்சியில நம்ம தலை அசத்தி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த படத்துடைய ரிலீஸ் செய்தி தள்ளி போகும் வாய்ப்பு இருப்பதாகவே தெரியுது. இந்த படத்தை தொடர்ந்து தல அஜித்தின் அடுத்த படத்தையும் நம்ம வினோத் சார் இயக்குவது கிட்டத்தட்ட உறுதியாகவும் விட்டுதான். முன்னாடி இணையதளங்கள்ல இந்த படத்தை வினோத் சார் டைரக்ஷன் பண்ணல, வெங்கட் பிரபு இல்லனா சிவசாதன் டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு பல வதந்திகள் உலா வர ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து இப்போது வினோத் சார் இயக்குவது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. மேலும் தல 60 படம் வினோத் சாருடைய சொந்த கதை, ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும் என இந்த படத்துடைய தயாரிப்பாளர் போனி கபூரே முன்னாடி சொல்லியிருந்தாரு. அந்த வகையில இந்த படம் விஸ்வாசம் படத்தை போலவே முழுக்க முழுக்க ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. நம்ம அஜித் சார் இப்போ நடித்து வரும் நேர்கொண்ட பார்வை படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் தல 60 படத்துடைய படப்பிடிப்பு ஜூன் மாதத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இந்த படம் கொஞ்சம் தள்ளி போனா தல 60 படத்துடைய படப்பிடிப்பை ஆகஸ்ட் மாதத்திற்கு தள்ளி போட வாய்ப்பு இருக்கா. மேலும் இந்த படத்துடைய முறையான அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்கள்ல வெளியாக உள்ளது. அநேகமாக தல 60 படத்துடைய அறிவிப்பு அடுத்த மாத துவக்கத்துல வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த தல 60 படத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.